வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மா. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜுவின் மொபைல் சினுங்கும் சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தால் அழைப்பது மனைவி யமுனா. அழைப்பை ஏற்று காதில் வைத்தால் சூடான எண்ணெயில் போட்ட கடுகு போல் வெடிக்கத் தொடங்கிவிட்டாள். காரணம் பெரிதாக எதுவும் இல்லை. வழக்கமாக ஆண்கள் செய்யும் தவறுதான். அவளிடம் கேட்காமல் இவனுடைய அம்மாவிற்கு 5000 ரூபாய் கொடுத்து விட்டான். அதுதான் இப்போதைய இச்சண்டைக்கும் அவள் கோபத்திற்கும் காரணம். அவள், உங்க அம்மாவிற்கு 3 வேளையும் சாப்பாடு நாம் கொடுக்கிறோம். ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரிடம் கொண்டு செல்கிறோம். அவர்களுடைய பென்ஷனை பற்றி எதுவும் நாம் கேட்பதில்லை. பிறகு எதற்காகவாம் காசு என்றால் கோபமாக. ராஜு பொறுமையாக சொன்னான். எல்லாம் சரிதான் யமுனா. அம்மா 1 ரூபாய் கூட வீணடிப்பவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, அவர்களிடம் ஏன் எதற்கு என நான் எப்போதும் கேட்டதில்லை. கேட்டால் அவர்கள் மனம் வருத்தப்படும் என்றே கேட்பதில்லை. கேட்க வேண்டிய அளவுக்கு அம்மாவும் நடந்து கொண்டதில்லை. அதைத் தொடர்ந்து தன்னம் தனியாக அவர்கள் அவனை வளர்க்கப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் விளக்கி பார்த்தான். அவள் எதையும் கேட்க தயாராயில்லை. அலுவலகத்தில் 1000 பேர் என்றாலும் அசால்ட்டாக அதட்டி அவனுக்கு அடங்கி வேலை செய்ய வைப்பவன் அதட்டல் அவன் மனைவி யமுனாவிடம் மட்டும் எடுபடுவதில்லை. அதட்டி அடிபணிய வைக்க முடியாதேயொழிய அன்பால் அவளை அடிபணிய வைக்க முடியும். ஒரு வழியாக இம்முறையும் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. வழக்கம் போல் அவளை ஜெயித்தாள். அவள் சொன்னாள், என்னை கேட்காமல் இனி 1 ரூபாய் கூட உங்க அம்மாவுக்கு நீங்க கொடுக்க கூடாது. அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டான். பதிலுக்கு, இப்போ கொடுத்த காசை பற்றி நீயும் அம்மாவிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்றான். அவளும் சரி என்றாள். இன்பமாக அவர்கள் இல்லற வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு வேலைக்கு போய் வந்த ராஜுவின் மொபைலில் 10க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் வந்து கிடந்தது. பார்த்தவன் பயந்தே போனான். நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவன் அல்லவா. பள்ளி சென்ற குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று காலையில்தான் சொல்லியிருந்தாள் யமுனா. அம்மாவும் வர வர உடம்புக்கு ரொம்ப முடியலடா, எப்போ ஊருக்கு வரப்போறேன்னு கடைசியா பேசின நேரம் கேட்டிருந்தாங்க. யாருக்கு என்ன ஆயிற்றோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா? காலையில்தானே வீட்டிற்கு பேசினேன். மகளின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி ஆயிற்றே. என்னவாக இருக்கும்? உள்ளுக்குள் 1000 கேள்விகள். ஒருவித இனம் தெரியா பயத்தோடே டயல் செய்தான் யமுனாவிற்கு. போனை எடுத்தவளால் பேச முடியவில்லை. அவள் தடுமாறுவதை பார்த்ததும் பயத்தின் உச்சிக்கே சென்றான் ராஜு. சிறிது சுதாரித்து கொண்டு தழுதழுத்த குரலில் பேசினாள் யமுனா. நம்ம மகளுக்கு பிறந்தநாள் பரிசாக உங்க அம்மா 1 பவுன் செயின் ஒன்றை போட்டாங்க. அன்னைக்கு நான் உங்க அம்மாவை புரிஞ்சுக்காம பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றபடி அவன் பதிலுக்கு காத்திராமல் போனை துண்டித்தாள். அவனும் அதை குறித்து அவளுடன் ஒன்றும் பேசவில்லை. தன் கண்களை துடைத்து கொண்டான். பயத்தில் பேசத் துவங்கியவன் ஆனந்தத்தோடே அழுது கொண்டே போனை வைத்தான். அவன் படித்த அம்மாவை இப்போது அவளும் படிக்கத் தொடங்கிவிட்டாள். இனி புரிந்து கொள்வாள் யமுனாவும் ராஜுவின் அம்மாவை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.